நான் பீகாருக்கு போன புதுசுல அங்க இருந்த ஒரு மிஷினரி அண்ணனை சந்திச்சேன். பட்னாவுக்கு அந்த பக்கம் ஊழியத்தில் இருந்தாங்க. அந்த அண்ணனை பார்த்து ஒரு நாள் கேட்டேன், அவங்களுடைய பிள்ளையினுடைய வயதை கேட்டேன். ரொம்ப குறைஞ்ச வயது சொன்னாங்க. ஏன் பிள்ளை ரொம்ப நாள் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததா, அதற்கப்புறம் குழந்தை பிறந்ததான்னு கேட்டேன். என்னை கொஞ்ச நேரம் பார்த்தாங்க. அந்த அக்கா உள்ள போனதுக்கு அப்புறம் என்கிட்ட மெதுவா சொன்னாங்க, இல்ல நாங்க 2 பேரும் தேவனை அறிந்த குடும்பமா இருந்தாலும் ரட்சிக்கப்படாத குடும்பத்திலிருந்து வருகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஊழியத்திற்கு போகணும்னு வாஞ்ச வந்தது, சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சோம், ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் டைம் போய்கிட்டே இருந்தது. யாரும் கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. அந்த நேரத்துல ஒரு முடிவு செய்தோம். ஒரு நாள் அழுது உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணோம். என்ன பொருத்தனை தெரியுமா? அவங்க சொன்ன காரியம் எனக்கு ஒரு பெரிய மலைப்பாய் இருந்தது. ஏன் என்ன சொன்னாங்க தெரியுமா? புதுசா திருமணமானவங்க 2 பேரும் கையை பிடிச்சு முடிவு பண்ணாங்க, நமக்கு ஆவிக்குரிய ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் சரீரத்துல குழந்தை பிறக்க கூடாது. யாருங்க யோசிக்க முடியும்? சரீரத்துல 6 மாசத்துல குழந்தை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. பீகார் போன்ற இடங்களில 1 மாசத்திலே வந்து கேட்பாங்க. நான் டாக்டரா இருக்கிறான்னு எனக்கு தெரியும். 2 மாசத்துல குழந்தை இல்லைன்னா மாமியார் மருமகளை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆரம்பத்துல எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. வந்தவொடனே ஒரு முறை ஒரு மாமியார் சொன்னாங்க, என் மருமகளுக்கு குழந்தையே உண்டாகலை அப்படின்னு. அப்படியாம்மா, சரி எத்தனை கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆகுது? 2 மாசம் ஆகுதுண்ணா. ஏம்மா 2 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். இல்லை, எனக்கெல்லாம் 1 மாசத்துலேயே குழந்தை உண்டாயிருச்சு, அதனால இவங்களுக்கு 2 மாசத்துல உண்டாயே ஆகணும் அப்படின்னு அந்த அம்மா வெளியில அனுப்பிட்டு அந்த மருமகிட்ட பேசும்போது தான் சொன்னாங்க, சார் ஏதாவது டேப்லெட்டை கொடுத்து உண்டாக்கிருங்க, இன்னும் 1 மாசம் 2 மாசம் தான் நான் இழுக்க முடியும், இல்லைன்னா வேற கல்யாணத்துக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவு வேகமா அங்க காரியங்கள் நடக்கும். பீகார்ல இருந்து வந்திருக்கிற தம்பிமார்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, பேசி பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆனா இதனுடைய சூழ்நிலை அவங்க எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு பிள்ளையை கொடுத்து நான் ஞானஸ்தானம் கொடுக்கிற வரைக்கும் சரீரத்தில் ஒரு பிள்ளைய பெற்றுக்கொள்ள போவதில்லை. கணவன் மனைவியா இருப்போம், ஆனா இதுல கவனமா இருப்போம். 3 வருஷம் கழிச்சுதான் ஒரு ஆத்மா கிடைத்தது. அதுக்கப்புறம் அது ஞானஸ்தானம் கொடுத்து சபையில சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க குழந்தையை குறித்து யோசித்தாங்க. ஆனா தேவன் நல்லவர், அவர்களுக்கு குழந்தையின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பூரணமாய் கொடுத்தார். ஆத்துமாக்களை குறித்த பாரம் நம்மளை குறித்தே யோசித்து நம்ம உட்கார்ந்தோம்னா பலத்தின் மேல் பலன் கிடைக்காது. எஸ்ராவுக்கு என்ன பலன் இருந்தது? எஸ்ரா அமைதியா அங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆலயத்தின் வேலை தான் முடிஞ்சிருச்ச பிரதர், ஆலய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஏன் வரணும்? ஆனா அவருக்கு இருந்த பாரம், ஆலயம் முடிஞ்சது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, ஜனங்கள் வந்திருக்கிறாங்களா, ஜனங்கள் எழும்பி இருக்கிறாங்களா, தூர இடத்தில் இருந்து வேறு ஒரு தேசத்தில் இருந்து சந்தோஷமாய் ஒருவேளை அங்கேயே செட்டில் ஆயிருந்திருக்கலாம். அநேகர் அங்க செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்ல இன்றைக்கு நிறைய பேர் வெளிநாடுகளில் செட்டில் ஆவதை தங்களுடைய பாக்கியமாய் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நேரம், அவனுக்கு அதுவே பாக்கியமாய் கிடைத்தது. அதை எடுத்து விட்டு இங்க உள்ளே வந்தவனுக்கு ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போவோன்னு சொல்லி அவன் விரும்பல. இந்த ஆத்துமாக்கள் எனக்கு வேணும். அல்லேலூயா. உங்களுடைய அழுகையின் கண்ணீர் உங்களுக்காக சிந்தப்படுவதை காட்டிலும் 146 கோடி ஜனங்கள் உள்ள இந்த தேசத்துல உங்களுக்கு தெரியுமா, 136 கோடி ஜனத்திற்கு பூரண சுவிசேஷம் தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வெறும் 4% கீழே தான். நாம் ஒரு மதத்தை பரப்புகிறவர் அல்ல, ஆனால் இயேசு இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை, இயேசு இல்லாவிட்டால் ஜீவன் இல்லை. அநேகர் இயேசுவை அறியாதவர்கள் வியாதியில, நெருக்கங்களில, அவங்களுடைய அழுத்தங்களில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டு. வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஜனம் மகா தலித் என்று அழைக்கப்படுகிறாங்க. அவங்களுடைய பெயர் முஷாகர். மூஸ் என்றால் ஹிந்தியில எலி என்ற அர்த்தம். ஆகாரனா உணவு. எலியை பிடிச்சி சாப்பிட்றவங்க. இவங்களை வயல்ல கூட ஏற்ற மாட்டாங்க. அந்த வயல்களில் மற்றவங்களெல்லாம் வேலை செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் காலை நேரங்களில், இரவு நேரங்களில் போய் அங்க இருக்கிற பொந்துக்குள்ள கையை விட்டு கிடைக்கிற எலிய கழுத்தை நெரிச்சு கொண்டு அது அங்க இருக்கக்கூடிய அது சின்ன சின்ன அந்த காய்ந்து போய் கிடக்கக்கூடியவங்களை தீய வச்சு சுட்டு சாப்பிடுகிற ஜனங்கள் 10 லட்சத்திற்கு மேல பீகார்ல மட்டும் இருக்கிறாங்க. தங்களுடைய சொந்த சரீரத்தை விற்று விபச்சாரத்திற்கு விற்று பிழைக்கக்கூடிய ஜனக்கூட்டங்கள் இருக்கிறாங்க. தகப்பனே ஏஜென்டா இருக்கிறாங்க. தாயும் மகளும் திருமணங்கள்ல போய் ஆடி அங்கிருந்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து இரவிலே அவர்களோடு கூட தங்களுடைய உடலை விற்று விபச்சாரத்திலே அதிலே வாழக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது 5 லட்சத்திற்கு மேல இருக்கிறாங்க. இதை போல நான் எண்ணிக்கையை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும்.
இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது என்னுடைய கண்ணீர் எனக்காக மட்டும் சிந்தப்படும் பொழுது தேவ பலனை நான் எதிர்பார்க்க முடியாது. எஸ்ரா போன்ற மனிதர்களுக்கு எங்கே இருந்து பலன் வந்தது? அந்த அவர்களுக்கு தேவனுடைய இருதயத்தின் பாரம். இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், இந்த ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். இவர்களை விட்டுவிடக் கூடாது. இவர்கள் யெகோவா தேவனை அறிந்தவர்கள் தான், ஆனால் பின்மாறி கடந்தார்கள். அவர்களுக்கே எஸ்ரா இவ்வளவு செய்கிறான் என்றால் இயேசுவை அறியாதவர்கள், அவர்களிடத்திலே நான் எத்தனையாய் இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் சுற்றி இருக்கிறவர்களுக்காய். அதனால இங்க வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ராத்திரியில உங்களுடைய குடும்பத்திற்காய், உறவினர்களுக்காய், உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காய், நண்பர்களுக்காய் நாம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஒரு எஸ்ராவாய் எழுப்பும், நான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். அப்ப ஜனம் வந்து சேரும். யூதா பென்யமீன் வந்து சேர்ந்ததை போல இயேசுவை அறியாத ஜனம் வந்து சேரும் என்கிற ஒரு அழுகையின் கண்ணீர், ஒரு ஆத்துமாத்தின் பாரம் நம்மை அழுத்த வேண்டும். கடைசியாய், ஒருவன் ஆலயத்தை கட்டினான், ஒருவன் மக்களை கட்டினான். வேலை முடிந்து விட்டது என்று யோசித்தால் மறுபடியும் எதிர்ப்பு வந்தது. இவர்களுக்கு விரோதமாய் அரசியல் ரீதியாய் போராட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தேவை இருந்ததுதான் அலங்கம். இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு நமக்கு நன்றாய் தெரியும், நெகேமியா என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. நெகேமியா ஒரு அரசாங்க பணியாளர், அரசாங்கத்திலே நல்ல நிலைமையில இருந்தவர். ராஜாவின் வீட்டுல சாப்பாட்டை செக் பண்ற வேலை அவனுடைய வேலையே. ராஜா வீட்டில் என்னது? சாப்பாடு டேஸ்டா இருக்குதா, நல்லா இருக்குதா என்று டெய்லி டெஸ்ட் பண்ணணும். இது ஒரு வேலையா நீங்க கேட்பீங்க. குவாலிட்டி கண்ட்ரோல்னு இப்போ வச்சிருக்கிறாங்க, QC. நிறைய கடைகளில் அவங்க போய் ஃபுட் மேனேஜர், ஃபுட் இன்ஸ்பெக்டர், QC இவங்க போய் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு சாப்பாடா டேஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. என்னுடைய நண்பர் ஒரு முறை என்னை கூட்டிட்டு போனாரு. ஒரு கடையா இது நல்லா இருக்கு பிரதர், இது நல்லா இருக்கு பிரதர், சாப்பிடுங்கன்னு. நான் கேட்டேன், எல்லா கடையிலையும் செக் பண்ணீங்க, எங்கேயும் காசே கொடுக்கலையே, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? அவர் சொன்னார், இதை போய் செக் பண்ணி சாப்பிட்றதா என் வேலையே. டெய்லி போக வேண்டியது, வண்டி எடுத்துட்டு சுத்த வேண்டிய. எத்தனை கடை இருக்குன்னு கேட்டேன். 206 கடை. நல்ல வேலை. பக்கத்தில் கையிடுச்சோம். இப்படி ஒரு வேலை கிடைச்சதுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. எந்த கடையில் எந்த சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்க்கறதா அவருடைய வேலையே. 7 நாள் வேலையும் அதுதான். அப்போ அப்படி வேலை பார்க்கக்கூடிய, இதனால இவனுக்கும் நெகேமியாவுக்கும் அதே மாதிரி தான். ராஜா வீட்டு போஜனம், ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்க்கணும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், விஷம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இப்போ வேலை நல்ல வேலையா கெட்ட வேலையா? விஷம் இருந்ததுன்னா பரலோகம் நமக்கு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கு. கிடைக்காது. ராஜாவுக்கு எவனாவது விஷத்தை ஊத்திடுறானா இல்லையான்னு எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு பார்க்க வேண்டிய எலியும் பூனையும் சாப்பிட வைக்கிற மாதிரி யாரை வச்சாங்க? நெகேமியா வச்சாங்க. நெகேமியா எதிரி தேசத்தினுடைய ஒருவன். ஆனா எதிரி தேசத்தினுடைய ஒருவனை அந்த இடத்துல நம்பிக்கையா கொண்டு வந்து வச்சாங்க. அப்ப எவ்வளவு நம்பிக்கைக்குரியவன் அவன் இருந்திருப்பான், எவ்வளவு உண்மையா இருந்திருப்பான். பெரிய போஸ்ட். இன்னைக்கு முதலமைச்சரோட செல்ஃபி எடுத்தாலே நம்ம ஆளை பிடிக்க முடியல. அவரோட கூட இருக்கிற ஒரு ஆள் இருந்தான்னா என்ன ஆவான்? அவ்வளவுதான், கன்னியாகுமரியில் காலே படாது. அப்படிப்பட்ட இடத்துல ஜனங்கள் போவாங்க. ஆனா நெகேமியா அப்படி அல்ல. அங்க உட்கார்ந்து இருக்கிறான். எதை பத்தி கேள்விப்படுகிறான்? அலங்கம் இன்னும் கட்டப்படவில்லை. அவனுக்கு அதிர்ச்சியா இருக்குது. 90 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. செருபாபேல் போய் 13 வருஷம் முடிஞ்சிருச்சு. எஸ்ரா போய் இன்னமும் இந்த வேலை பாக்கி இருக்கிறதா? உட்கார்ந்து ஜெபிக்கிறான். எவ்வளவு நாள் ஜெபித்தான் தெரியுமா? வரலாறு சொல்லுது 90 நாள். ஒரே ஒரு ஜெப குறிப்பு. எத்தனை நாள் ஜெபித்தான்? பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. நாம எப்படி ஜெபிக்கிறோம்? 90 நாள் இல்ல, 9 நிமிஷம் நம்மளை ஜெபிக்க வைக்கிறதுக்கு கையை உயர்த்துங்க, காலை உயர்த்துங்க, கையை தட்டுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இதையே நாங்க 4 நிமிஷம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்முடைய ஜெப குறிப்புகள் அப்படி அல்ல. ஒரே ஒரு ஜெப குறிப்பு. அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, தேவ திட்டம் இன்னும் நிறைவேறவில்லை. இந்த ஒரு ஜெப குறிப்பு. அரசாங்க வேலையில இருந்தவன் 90 நாட்கள் லீவை போட்டு உட்கார்ந்து உபவாசித்து அவன் அழுகிறான். 1 நாள் 2 நாள் அல்ல. தமிழ் வேதம் சில நாட்கள் மட்டும் எழுதி இருக்குது. ஆனால் சில மாதங்கள் அது. அவன் ராஜ சமூகத்துக்கு போக முடியல. வேலை போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா ராஜா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நெகேமியா அவ்வளவு சீக்கிரம் லீவ் எடுக்கிற ஆள் அல்ல. அவன் எடுக்கிறானா ஏதோ ஒரு முக்கியமான காரியம். அவன் வரும்போது அவன் கேட்கிறான், ஏன் உன் முகம் இவ்வளவு துக்கம்? அழுது 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 துக்கம். இவன் சொல்றான், எனக்கு தயவு செய்து அதை கட்டுறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்து என்னை அனுப்புங்க.
உங்களுக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் தெரியும், எல்லாம் போகுது. இவன் போய் கிட்டத்தட்ட 90 வருஷம் கட்ட முடியாதத 52 நாட்களிலே கட்டி முடித்தான். அல்லேலூயா. இந்த 52 நாட்களிலே நெகேமியா கட்டி முடித்ததற்கு 2 காரணம் தான். வேதத்துல நேரம் ஆயிட்டதுனால நான் விரிவா சொல்லல. 2 காரணம் தான். இந்த நெகேமியாவினுடைய ஒரு காரணம், அவன் கூட எது இருந்தாலும் அவன் எதிர்பார்த்தது தேவ கரம் என் மீது இருக்கிறதா, the hand of the Lord என் மேல இருக்குதா இல்லையா. தேவ கரம், ராஜா எனக்கு உதவி செய்யலாம், மற்றவர்கள் எனக்கு உதவி செய்யலாம், படிப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இன்றைக்கு கிருபாசன சபைக்கு எது தேவை? கிருபாசன சபையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்திருக்கலாம். கிருபாசன குடும்பத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்திருக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஒரே ஒரு ஆசீர்வாதம், மாறாத ஆசீர்வாதம், தேவை உள்ள ஆசீர்வாதம், முடிக்க முடியாததை முடிக்க வைக்கக்கூடிய ஆசீர்வாதம், மனிதர்களுடைய தயவல்ல, பணம் அல்ல, மற்ற காரியங்கள் அல்ல, எதையும் செய்து முடிக்கும் தேவ கரம். அல்லேலூயா. இந்த கரம், இதை நினைத்துதான் அவன் ஜெபிக்கிறான். தேவ கரம் என் மேல வரணும், ராஜா என்னை அனுப்பணும் சொல்றதுக்கு முன்னால தேவனே உம்முடைய கரம் என் மேல இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் தேவ கரம். காலையில எழுந்து நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஜெபித்து, என் மேல, என் வீட்டு மேல, சபை மேல, பாஸ்டர் மேல தேவ கரம் என் தேசத்தின் மேல இருக்கணும் நம்ம அனுதினமும் ஜெபித்திருந்தா, இன்னமும் சீக்கிரத்திலே இந்த தேசத்திலே நிறைவேற வேண்டிய தேவ திட்டங்கள் நிறைவேறும். உங்க வீட்டில் நிறைவேற வேண்டிய தேவ திட்டங்கள் நிறைவேறும். 90 வருடங்கள் ஆயும் நிறைவேறாத தேவ திட்டங்கள் 52 நாட்களில் சுண்டு விரல் சுண்டி முடிப்பதற்கு முன்பு நிறைவேறுவதற்கு காரணம் ஒரு மனிதன் அல்ல, அவன் மீது இருந்த தேவ கரம்.